ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு காலிஃப்ளவர் வச்சு காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராம் வெயிட் உள்ள ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு 65 தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பூவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு இது போட்டுட்டு நல்லா ஒரு 2-3 டம்ளர் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். நல்லா எல்லா காலிஃப்ளவரும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. ஸோ இதை அப்படியே மூடி போட்டு நம்ம விட்டுடலாம். இப்போ இது எல்லா தண்ணியும் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா கிளீன் ஆயிடுச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதில் நீங்கள் கடலை மாவு கூட சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கலருக்காக சேர்த்தோம். நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நம்ம கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்க எல்லா காலிஃப்ளவரையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா போடுங்க. அப்பதான் நல்லா கிறிஸ்பியா வரும். போட்டுட்டு கூட நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.